வணக்கம் சார். வணக்கம் சைமன் சார். இன்னைக்கு திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு பெரிய நிகழ்வு நடந்திருக்கு. விஜய் அவர்கள் பேசினது எந்த அளவுக்கு சார் இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்கும்? இல்லை, குறிப்பாக நம்ம கூட பேசியிருந்தோம் நம்ம சேனலில் உண்மையாக ஒரு தென் மாவட்டத்துக்கு போகாமல் இருக்காரு அப்படின்னு. தென் மாவட்டத்தில் அவருக்கான ரசிகர்கள் கூட்டம், அவர் திரைப்படங்களுக்கு அவ்வளோ பெரிய வரவேற்பு தமிழகம் முழுக்க இருக்குது. அதை தாண்டி தென் மாவட்டத்துக்கான நீங்கள் தென் மாவட்ட அரசியலே ஒரு வித்தியாசமான அரசியல் அது அந்த தென் மாவட்ட அரசியலுக்குள்ளே போனீங்கன்னா அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அது சமீப காலமாக தென் மாவட்டங்களில் நடந்த பல நிகழ்வுகள் தாண்டி யாரும் போகலை. இவர் சென்னைக்குள்ளேயே சுற்றிட்டு இருக்காரு. ஏன் ஆதவ அர்ஜுனாவுக்கும் இவருக்கும் புஷி ஆனந்துக்கும் இது பண்ணுறதுலேயே இருக்காருன்னும் பொழுது கிளம்பி போயிட்டாருன்னு சொல்ல அவர் தூத்துக்குடியிலேருந்து கிளம்பி போனப்போ குறிப்பாக அங்கே வழக்கமாக நான் எதிர்பார்த்தது நீங்கள் சொல்கிற மாதிரி தென் மாவட்ட அரசியல் பேச போகிறார் அப்படின்னு பார்த்தா ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தோட முதல்ல ஆரம்பித்தார். இதே ஸ்டாலின் சார் கவர்மெண்ட்டாக இருந்தால் நான் இவ்வளோ ஃப்ரீயாக வந்திருக்க முடியுமா? அவர் ஒரு அதிகாரமற்ற முதல்வராக இருக்கிறாரு. குறிப்பாக என்னை இவ்வளோ ஃப்ரீயாக நான் வந்தேன். அதுக்கு காரணமே இப்போ தேர்தல் ஆணையம் அதை கையில் எடுத்திருக்காங்க அப்படின்னு. அப்போ விஜய்க்கு இதற்கு முன்னால் அழுத்தம் இருந்திருக்கிறது அப்படின்னு. ஏன்னா நிறைய பேர் அழுத்தம் இல்லைங்க, அவர் கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் தான் அவருக்கு கூடுது. அது வரை ஒரு சம்பவம் நடந்துடக்கூடாது, எங்கேயாவது ஒரு நிகழ்வு இதுவாகிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் எல்லாரும் வேணான்னு சொல்கிறாங்க அப்படின்னு. இது ஏறக்குறைய அதை வெடிச்சு சொல்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. நீங்களும் பார்த்தீங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்மளே கூட பல முறை பேசியிருக்கிறோம். இந்த பைக் எடுத்து உள்ளே விட்டுறது, பின்னாடியே துரத்தின்னு வர்றது, செல்ஃபி எடுக்கிறது, ரீல்ஸ் எடுக்கிறது, தர்பூசணி காயை தூக்கி உள்ளே போடுறது, இதெல்லாம் ஏன் அப்படின்னு சொல்லியிருந்தோம். நாங்கள் ரசிகர் அப்படி தாங்க இருப்போம், தொண்டர் அப்படி தான் இருப்போம். எனக்கே கூட கமெண்ட்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. ஏன்னா ஒரு மாற்றத்தை விரும்புகிற ஒரு தலைவர் ஒருத்தர் வந்திருக்காருன்னா நீங்களும் மாறணுங்க, அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். நீங்கள் ஏன் இப்படி இருக்கிறீங்க அப்படின்னு. இன்னைக்கு அந்த தூத்துக்குடி ஏர்போர்ட்லேருந்து கிளம்புறப்போ அவ்வளோ நீட்டாக இருந்தது. சில இடங்கள்ல இதுவாக இருந்தாங்க ஆனால் அவ்வளோ நீட்டாக இருந்தது. காவல்துறை கரெக்டாக இது பண்ணியிருந்தாங்க. ஒரு வரவேற்கத்தக்க விஷயம் இது. உண்மையாக அவருடைய மக்கள் மத்தியில், குறிப்பாக அவருடைய ரசிகர் தொண்டர் மத்தியில் இந்த மாற்றம் வரவேற்கத்தக்க மாற்றம். இப்படிதான் இருக்கணும். நீங்கள் கேரளாவிலேயே இவ்வளோ ரசிகர்கள் இருக்காங்க. நீங்கள் கேரளாவில் பாருங்களேன், ஒரு அரசியல் கட்சி தலைவர் யாராவது வந்தாங்கன்னா இந்த அளவுக்கு இதுவாகிடுறாங்களே அப்படின்னு. ஒருவேளை விஜய் போனாங்க ஆகிறாங்களா என்னன்னு தெரியல. அந்த அளவுக்கு ஃபேன்ஸ் இருக்காங்க. அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு பேசின அந்த ஸ்பீச் குறிப்பாக நான் இது ரொம்ப அழுத்தமாக சொன்ன விஷயம் நான் உங்கள் காசை, மக்கள் பணத்தை நான் திருடி வாழ வேண்டிய அவசியம் எனக்கு ஒன்றும் கிடையாது. உங்களுடைய 10 பைசா எனக்கு வேணாம் அப்படின்னு கிட்டத்தட்ட கற்பூரம் அடித்து சத்தியம் பண்ணாத குறைய அவர் திரும்ப எங்கேயும் சொல்லிட்டு வருது. ஏன்னா இது கூட சொல்லியிருந்தாங்க, நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க, நீங்கள் என்னங்க கஷ்டப்பட்டீங்க, நீங்கள் என்னங்க வேதனைப்பட்டீங்க, இந்த மாதிரியான கேள்விகள் இருக்கும் பொழுது நீங்கள் திரும்பவும் சொல்கிறதான் ஒரு 200 கோடி ஏமா இதையே சொல்லிட்டு இருக்கீங்களாப்பா அப்படின்னோட 200 கோடி பெரிய காசு. அது அவராதான் திரும்ப சொல்றாரு. இல்ல அது சரி, நீங்க 200 கோடி கூட வேணாம் விடுங்க, 50 கோடின்னு வச்சுப்போமே, அது ஒரு பெரிய காசு. நீங்க ஒரு இப்ப அரசியல் எவ்வளவு பெரிய ஒரு என்ன சொல்றது இது களத்துக்குள்ள இறங்கின பிறகு எனக்கு என்னன்னு வழின்னு தெரியுது அப்படின்னு. அப்படியேப்பட்ட இடம் தான் இது. நான் இது திமுக, அதிமுக, பிஜேபி, அப்புறமா இருக்கிற கட்சி அதெல்லாம் சொல்ல, ஒட்டு மொத்தமா எல்லார் கட்சிக்கும் ஒரு புதுசா ஒருத்தர் வந்திருக்காரு, புதுசா ஒருத்தர் இவ்வளவு பெரிய அதிர்வலை ஏற்படுத்துறாரு அப்படின்னா அது சும்மா விஜய் இதுல சொல்லணும்னா காண்டு ஆகதான் செய்யும். அது மாற்றவே முடியாது. அப்படி இருக்கும் பொழுது நமக்கு ஒரு சம்பளம் கிடைக்குது, நாம நிம்மதியா இருந்துட்டு நடிச்சுட்டு பேரும் புகழும் இருக்குது, ஃபீல்ட் அவுட் ஆகல, இருந்துட்டு போலாமே. இந்த இடத்துல விஜய் நிறைய பேர் சப்போர்ட் இதெல்லாம் கூட கிடையாது. நமக்கு கவனிக்கிறது என்னன்னா, ஏமா உண்மையாவே ஏதோ நல்லது பண்ணணும்னு வராப்ல, சரி கொடுத்து ஒரு வாய்ப்பு கொடுத்துதான் பார்ப்போமே அப்படின்னு நான் சொல்றது. இந்த பப்ளிக் பைட்ஸ் இருக்காங்களா, அவங்களுடைய பெரும்பான்மையானுடைய பதில் இதுவாக தான் இருக்குது. அதுதான் விஜய் முன் வச்சு சொல்றாரு. இப்போ கூட பார்த்தீங்கன்னா இவரு இசையமைப்பாளர் ஜேம்ஸ் பிரசந்தன் கூட ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்திருந்தாரு. அவர் 200 கோடியை திறந்துட்டு 20,000 கோடி சம்பாதிக்க வராரு அவரு. நீங்க என்ன மக்களை, ஒருத்தருடைய பாடி லாங்குவேஜ் வச்சுலாம் நான் கண்டுபிடிப்பேன், ஒருத்தர் ஸ்பீச்சை வச்சுலாம் நான் இது பண்ணணும் அவருடைய கருத்தை சொல்றாரு. ஏன்னா 200 கோடிக்கு 20,000 கோடி சம்பாதிக்க இங்க விட்டுருவாங்களான்ற ஒரு கேள்வி இருக்கு. எனக்கு அது ஒன்றும் வேணாங்கன்றாப்ல. திரும்ப அது சொல்றது பல விஷயங்கள் சொல்லிட்டு வருது. இதை குறிப்பிட்டு சொல்றது இன்னைக்கு திருநெல்வேலி பேச்சில் அதுதான் பேசியிருந்தாரு. நேற்று வரைக்கும் வில்லிவாக்கத்தில் பெர்மிஷன் கொடுத்து டி நகர்ல பெர்மிஷன் கொடுக்கல, இந்த அரசு எங்களுக்கு எதிராக செயல்படுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு விஜய் அவர்கள் காலையில ஆரம்பத்திலேயே பேசினது ஒரு மாதிரி கான்ட்ராடிக்ட் ஆகிற மாதிரி இருக்கே சார். இங்க பெர்மிஷன் கொடுக்காம அங்க பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு மீன் பண்றாங்களா? இல்ல ஒரு ஆதவ அர்ஜுனா கூட சிட்டி கமிஷனரை பத்திலாம் சொல்லிட்டு இருந்தாரு. அவர் மாத்தணும், அவர் பெரிய அழுத்தம் கொடுக்குறாரு அப்படின்னு. நான் கூட ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இது எப்படின்னா, வெறும் பர்மிஷன் கொடுக்குறாங்க கொடுக்கறது தாண்டி நம்ம எல்லாம் சென்னைக்குள்ள தான் இருக்கிறோம். உன்னங்கிட்ட தென் சென்னையில் தான் இருக்கிறோம், டி நகர் பக்கத்துல தான் இருக்கிறோம், 2 பேருமே அப்படிமா டி நகர் நீங்க சாதாரண நாள்ல கூட நீங்க என்னது அரசு விடுமுறை நாள் தான் அதிகமா இருக்கும். சரி ஒரு பந்துன்னு வச்சுக்கோமே,
அப்போ கூட ஒரு 20 பேர் போய் டி நகர் எப்படி இருக்குன்னு சுத்தி பார்க்கலான்னு போயிட்டு வரக்கூடிய. ஆமா, அதுதான் வந்து கலந்து வரும். ஏதாவது ஒரு இடத்தில் விஜய் வந்து நிக்கிறாரு பேசுறாரு அப்படின்னா ஒட்டுமொத்தமா ஒவ்வொரு இடத்துலயும் பிளாக் ஆயிடுச்சுன்னு வச்சுங்க. அது எங்க எதிரொலிக்கும்? தேனாம்பேட்டை, ஆழ்வார்பேட்டை, இந்த பக்கம் சைதாப்பேட்டை, கிண்டி, இப்படியா ஒவ்வொரு பகுதியா கோடம்பாக்கம், வடபழனி போறது வரைக்கும் அது எதிரொலிக்கும். அப்புறமா என்ன ஆயிடும்? மக்களுக்கு வந்து வெறுப்பா ஆயிடும். நிறுத்தி வச்சுக்கிறோம். இப்ப நிறுத்துறாங்கன்னு வச்சுங்க, எதுங்க நிறுத்துறீங்க அப்படின்னா விஜய் வந்து பேசிட்டு இருக்காரு அப்படின்னா அந்த கோபம் அங்கதான் மாறும். அப்புறம் வந்து நெருக்கடியான ஒரு ஏரியாக்குள்ள, ஏன்னா மெட்ரோ வேலை நடந்துகிட்டு இருக்காங்க அங்க சிட்டிக்குள்ள. அது என்ன நீங்க அவர் என்ன சொல்றாரு ஆதவர்ஜுனா, ஏங்க இவர் வந்து எடப்பாடி பழனிசாமி வந்தா அனுமதி கொடுக்குறீங்க, முதல்வர் ஸ்டாலின் வந்தா அனுமதி கொடுக்குறீங்க, நாங்க வந்தா ஏன் அனுமதி கொடுக்க மாட்டேங்குது அப்படின்போது உங்களுக்கு வர கூட்டம் தான் அது மாதிரியான ஒரு விஷயம். அதனால வந்து இங்க அதுதான் கண்டிப்பா பார்த்துருப்பாங்க. என்ன வில்லிவாகத்திலிருந்து டி நகர் வராருன்னா அவர் ஆதவர்ஜுனா வந்து ஒரு டைம் டியூரேஷன் சொல்லியிருந்தாரு, அதிகபட்சம் 12-15 கிலோமீட்டர் இருக்குமா அப்படின்னு. ஆனா அதுக்குள்ள வர அந்த தெருவுங்க எவ்வளவு குறுகலான தெருவுங்க, அதுக்கப்புறம் வந்து தொடர்ந்து வரவங்க எவ்வளவு பேரு, அதுக்குள்ள அரசியல் இருக்குது, அதுக்குள்ள அழுத்தம் இருக்குதுன்னா பிராக்டிக்கலான ஒரு விஷயம். ஆனா நீங்க பாருங்க, நீங்க தூத்துக்குடி ஏர்போர்ட்ல இருந்து நெல்லை வரைக்கும் அப்படி பாத்தீங்கன்னா அவ்வளவு ஃப்ரீயா போயிட்டு இருந்தார் வந்து. அதுதான் அவர் சொன்னார கண்டி. மற்றபடி இதுல வந்து எனக்கு சிட்டியை பொறுத்த வரைக்கும் அப்படி ஒரு அழுத்தம் இருந்ததா எனக்கு தெரியல. தென் மாவட்டங்களுக்கு அவர் டிராவல் பண்ணுறதே இல்லை அப்படின்னு சொல்லி இத்தனை நாள் சொல்லிட்டு இருந்தோம். பட் இன்னைக்கு வந்து அவர் கிளம்பி போயிருக்காரு. அங்கே நடக்கிற பிரச்சனைகள் நிறைய விஷயத்தை பற்றியும் அவர் வந்து பேசியிருந்தார். இது வந்து எப்படி சொல்கிறது, அந்த திருப்பரங்குன்றம் இஷ்யூ பற்றி அவர் பேசலை. அப்புறம் ஆணவ படுகொலை நடந்தப்போவும் அவர் பேசலை. இடத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து அவங்களுக்கான இதை எடுத்துக்கிறாங்களா? இடத்துக்கு ஏற்ற மாதிரி அவர் ஒன்றும் பேசலன்னு தான் நான் சொல்கிறேன். நான் வந்து நீங்கள் இல்லை சைமன், இன்னும் கூட எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. ஆனா அவர் வந்து நீங்க தென் மாவட்டம் அப்படின்னாலே வந்து கண்டிப்பாக ஒரு சாதிய பின்னணியில் உள்ள சம்பவங்கள் நிறைய இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. அது எதுன்னு நம்ம வந்து அது அரசியலாக்குற விஷயங்கள் இருக்குது, அது அரசியலமாக இருக்குது, அது அரசியல மாற்றத்தையும் கொண்டு வந்திருக்குது. அதை பேசியிருக்கலாம் வந்து அவர் வந்து. அப்புறமா பேசினார் ஒரு 2.5 வயது குழந்தையில இருந்து, அப்புறம் வந்து இது வந்து விளாத்திக்குளம் சம்பவம் வரைக்கும் ஒரு பெண் வந்து இயற்கை உபாதை கழிக்கிறது கூட போக முடியல 4 நேரி சம்பவத்தை பேசினார் வந்து. அது போதையில் நடந்தது அப்படின்னு. போதை எங்கிருந்து வந்தது அப்படின்னு கேட்டார் வந்து. ஆனால் அதுக்கு முன்னாடி இருந்த காலகட்டங்களில் நடந்த தென் மாவட்ட சம்பவங்களை இன்னும் ஒரு அதிகமாக பேசியிருக்கலாம். ஏன்னா அவ்வளோ மக்கள் அங்கே வந்திருக்காங்க. இங்கே தென் மாவட்டத்தில் உள்ள அரசியல் பிரச்சனை என்ன, இங்கே அரசியல்வாதிகள் எப்படிலாம் உங்களை பயன்படுத்துகிறாங்க, நான் வந்தால் என்னெல்லாம் இது பண்ண முடியும், உங்கள் வழக்கமாக எல்லா பேசுறதுக்கான ஒரு விஷயம் இருந்தாலும் வந்து அவர் ஒவ்வொரு பகுதிக்குமான ஒரு விஷயத்தை வந்து கண்டிப்பாக இன்னும் பேசணும். வந்து எனக்கு அந்த திருச்சியிலேருந்து தொடங்கின ஒரு ரோட் ஷோ மக்கள் சந்திப்பு இருந்ததில்ல, அதில் இன்னும் அதிகமாக பேசினார். திருச்சி பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த கிட்னி திருட்டுலேருந்து ஆரம்பித்து இந்த நாங்கள் நாகப்பட்டினத்துலேருந்து திருவாரூர்லேருந்து பேசுகிறேன், இது இப்போ பேசலாமே அப்படின்னு குறைவாக தான் பேசியிருந்தார் வந்து. இன்னும் கூட பேசியிருக்கலாம் அப்படின்னு இன்னும் கேட்டால் கூட அந்த தலைவர்கள் பேர்லாம் கூட சொல்லியிருந்தார் வந்து. அதுதான் இத்தனை நாளாக அவர் வந்து எங்கேயுமே முத்துராமலிங்க தேவர் அவர்களுடைய பேரை வந்து சொன்னது கிடையாது. பட் தென் மாவட்டம்னு வந்துட்டாவே அவர் பேர் இல்லாமல் எதுவும் இல்லை. அவர் பேர் மட்டும் முத்துராமலிங்க தேவர் அவர் மட்டும் சொல்லல வந்து. வஉசி, கட்டபொம்மன், அப்புறமா வந்து குரூஸ் பெர்னாண்டஸ், இப்படி ஒவ்வொரு தலைவர்களும் வந்து சொல்லிடுறோம். பேரை தான் சொன்னார் வந்து. அவர்களுடைய அரசியல் பின்னணியோ அவர்களுடைய இதுவோ அல்லது அவர்களுடைய ஓட்டு எனக்கு வேணுமோ அப்படின்னு வந்து ஓப்பனாக அவர் சொல்லலை, பேரை சொல்லியிருந்தார். அது சொல்லி தான் ஆகணும் உங்களுக்கு வந்து. நீங்கள் வட மாவட்டத்தில் வந்து பேசும்போது இங்கே உள்ள பிரச்சனைகளை பேர் நாம் கூட சொல்லியிருந்தோம். இப்போ வேலூருக்கு வந்து பேசினப்போ வந்து பாலாற்று பிரச்சனையே அவர் பேசலை, கண்டிப்பாக பேசியிருக்கணும் அப்படின்ற மாதிரி. வட மாவட்டத்தில் உள்ள இந்த வறட்சியான நிலவரங்களை பற்றி பேசிருக்கணும், ஏன் இங்கே தண்ணி கொடுக்க மாட்டேன்றாங்களை பற்றி பேசிருக்கணும். இந்த நேரத்தில் பேசி ஆகணும். இன்னும் கூட ரொம்ப நாள் கூட இல்லை வந்து. இப்போ நம்ம பேசுறதுனால இன்னும் நெல்லையில் 2-3 பாயிண்ட்ல பேசிட்டு ஒரு பொதுக்கூட்டத்தில் ஈவினிங் பேச போறாரு வந்து. அப்படின்போது இது சரியா பேசுறாரு. இன்னும் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்தந்த மக்கள் வந்து தங்களுடைய பிரச்சனையை வந்து ஒரு தலைவர் பேசுவாரா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது அந்த பிரச்சனையை இன்னும் ஆணித்தரமாகவும் அழுத்தமாகவும் விஜய் பேச வேண்டும், பேசியிருக்க வேண்டும். எனக்கு நிறைய அவதூறுகளை என் மேலே கிளப்புறாங்க. கரூர் சம்பவமாக இருக்கட்டும், ஜனநாயகன் படமாக இருக்கட்டும். இப்போ ரீசண்டாக எனக்கு நெருங்கினவங்க மூலியமாகவே எனக்கு என் மேலே அவதூறு பரப்பணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னது நம்ம அந்த டிவோர்ஸ் கேஸ்ன்னு சொல்லி எடுத்துக்கலாமா, இல்லை எந்த விஷயத்தை நம்ம அதை பாயிண்ட் அவுட்? இல்லை, அது எதுன்னு சொல்லாத போது எது வேணாலும் நம்ம இது பண்ணிக்கலாம். 2 விஷயத்த சொன்னார் வந்து. கரூர் சம்பவத்தை வந்து திட்டமிட்டு இது பண்ணிங்க, ஜனநாயகனை முடக்கலாமான்னு இந்த பையன் அப்படின்னு கூட ஒரு வார்த்தையை விட்டார். இந்த பையனை அப்படியே அமைக்கலாம் அப்படின்னு. இப்போ எனக்கு வேண்டாதவங்களை வச்சு அப்படின்னா அது கூட நீங்கள் ஏன் இப்போ வந்து 3 மாதத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ண அந்த கேஸை வந்து இப்போ ஏன் நீங்கள் வந்து அந்த மனுவை வெளியே வரணும், இப்போ ஏன் அதை பரபரப்பாக பேச வரணும்? அப்புறம் எனக்கு வந்து சொந்த வீடே கிடையாது, எனக்கு இந்த வீட்டில் பங்கு வேணும், இனி இந்தியாவிலே சொத்து வாங்க முடியாது, ஏன் இப்போ வந்து சொல்ல வேண்டியதுன்னா இதன் பின்னணியில் ஏதோ இருக்குது. அதை டீட்டெயிலாகவே விஜய் சொல்லியிருக்கலாம்னு எனக்கு தோணுது. டேரிங்காகவே சொல்லியிருக்கலாமே
அப்படின்னு தோணுது. அவர் வழக்கமா அவருடைய விஷயங்கள்லாம் ரொம்ப பூடகமா மீன் வந்து என்னன்னா ரொம்ப கீழே இறங்கி பேசுற மாதிரியான விஷயம் இல்லை. இப்போ வந்து ஒரு தலைவர்கள்லாம் பேசுவாங்கல்ல, அது மாதிரிலாம் கூட பேசாம ஒரு நாகரிகமா சில பேருடைய பேர்லாம் கூட சொல்லாம இவர் யாருன்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்லாம் கூட முடிச்சிடுறாரு. அது கூட கீழே வந்து சோசியல் மீடியாலாம் பேசுறாங்க, அது தில்லா பேச வேண்டியது தானே அப்படின்லாம் கேட்கறாங்க. வந்து அப்படிதான் எனக்கு தோணுது. வந்து நீங்க அந்த விஷயத்த வந்து அழுத்தம் தராங்க சில பேர் போது யார் அவங்க அப்படின்ற சொல்லியிருக்கலாம்னு எனக்கு தோணுது. சார், மத்தியில் உள்ள 2-3 அமைச்சர்கள் வந்து விஜய் நம்ம பையன்தான், எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் 2 பேரும் சேர்ந்து தமிழ்நாட்டை பிடிக்க போறோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசியிருக்காங்க. ஆனா இவர் இன்னைக்கு வந்து டிஎம்கேவும் பிஜேபியும் ஒரு கள்ள கூட்டணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆரம்பத்துல இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனா அங்க இருக்கிறவங்களோட தாக்கு வந்து வேற மாதிரி இருக்கு. இப்ப நம்ம யார் சொல்றதை நம்புறது? அது நீங்க சொல்றது ஆரம்பத்துல இருந்து விஜய் சொன்னது வந்து நீங்க டிஎம்கேயும் பிஜேபியும் வந்து இதுவாக தான் இருக்கிறாங்க, இங்க ஒரு ரைடு வந்து அங்க போய் உட்காந்துருவாங்க அப்படின்னு சொன்னது வந்து. அப்புறமா வந்து ஏங்க விஜயே வந்து பிஜேபியோட பி டீம் தாங்க. இங்க இருக்கிறவங்க சொன்னா கூட நம்ப மாட்டாங்க சார், இது டெல்லியில இருந்து சொல்றாங்க, அதுதான் இதா இருக்கு. அவரே அதான் அவர் போய் கிட்டத்தட்ட இன்னொரு இதெல்லாம் வந்தது வந்து இடையில திடீர்னு பாம்பே போனார் இல்லைங்களா? ஆமா, பாம்பே போனப்போ அது என்ன இதுவா கிறிஸ்துவா பார்த்தது வந்து அங்க இருக்கிற ஒரு முக்கிய தொழிலதிபர் அவரிடம் வந்து ஒரு 2000 ஸ்வீட் பாக்ஸ் கேட்டிருந்தார். ஸ்வீட் பாக்ஸா அப்படின்னு நீங்க அதோட அர்த்தத்தை புரிஞ்சுங்க. வரதான் செய்ய வந்து நேரடியா சொல்லாம ஒரு பெரிய தொழிலதிபர் அவரை சந்திக்க போயிருந்தார். ஒரு 2000 ஸ்வீட் பாக்ஸ் கேட்டிருந்தார். அவர் முடியாது என்று சொன்னவுடன் இவர் உடனடியாக திரும்பி விட்டார். இதெல்லாம் ஒரு விஷயம். போனது வந்து அட்லி ஃபங்க்ஷனுக்கு போனாரு. இந்த மாதிரி விஷயம் இதுதான் அங்க இருக்கிறவங்க நம்ம ஆள் தான் விஜய், நாங்க தான் இது பண்றது அப்படின்னு போது அரசியல் குழு வந்து ஒருத்தர் ஒரு இது காமிக்கிறாங்கன்னா கண்டிப்பா இருக்கும். இது அரசியல் குழு வந்து யார் யாரோட பி டீம்னு ஒண்ணு புரியாமலே இருக்குது. வந்து சீமான் சொல்ற மாதிரிதான் இருக்கிற பி டீம் பூரா எங்க மேல சொல்லிட்டீங்க, யாருதான் பி டீம் சொல்ல போறீங்க அப்படின்ற அளவுக்கு ஆயிடுச்சு. இது வெறும் வதந்தி தான், அவ்வளவுதான் வந்து பேசுற ஒரு விஷயம் தான். ஆனால் ஒரு கட்டத்தில் தேர்தல் முடிஞ்ச பிறகு ரிசல்ட் வந்த பிறகு எல்லாரும் யாருடைய சாயமாக இருந்தாலும் அது வெளுக்க தான் போகுது. சார், இப்போ இந்த வண்டியில் பின் தொடர்வது அப்படின்றது இப்போ வரைக்குமே நிக்கல, தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கு. இன்னைக்கும் ஒரு ஆக்சிடென்ட் வந்து நடந்திருக்கு. காலையில இதுல நம்ம குறிப்பிட்டு பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, காலையில வந்து ரஜினி சார்கிட்ட இதை பத்தி கேட்டிருக்காங்க. அப்போ வந்து இந்த மாதிரி போய் விழுந்தீங்கன்னா யாருமே உங்களை கண்டுக்க மாட்டாங்க, நீங்க தான் உங்க வாழ்க்கையை பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லி பேசியிருப்பாரு. இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணி இப்போ ஒரு கான்ட்ரவர்சி வந்து கிளப்பிக்கிட்டு இருக்காங்க. எப்படி சார் பார்க்கலாம்? இது வரைக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஏர்போர்ட்டுக்கு வருவார், கேட்பாங்க. குறிப்பாக அரசியல் சம்மந்தப்பட்ட கேள்வியாக இருந்தால் நோ கமெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு பதில் சொல்லிட்டு போவார். இதோட சமீபத்தில் வந்து எந்த கட்சிக்கு நீங்கள் ஆதரவு கொடுப்பீங்க அப்படின்போது ரொம்ப வேகமாக நோ கமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணார் வந்து. ஆனால் இப்போ ஏன் இந்த வண்டியில் தொடர்றது இது வந்து சொல்ல வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னா, இதுக்குள்ள ஒரு அரசியல் இருக்குதாப்பா அப்படின்னு கேட்குற ஒரு விஷயமா தான் மாறுது. இடையில கூட அவருடைய விளம்பர படங்கள்லாம் கூட வந்திருந்தது, இந்த தேர்தல் சம்மந்தமான வந்திருந்தது, எதுலையுமே நடிக்காதவர் வந்து. அப்போ நான் திரும்ப சொல்றேன், அவரை மட்டும் சொல்ல வந்து விஜய் சொல்ற மாதிரி எனக்கு நான் வந்ததுல எல்லாருக்கும் ஒரு காண்டா இருக்குதா என்னன்னு தெரியல அப்படின்ட்டு வந்து. இப்ப ஏன் ஏன்னா பெரும்பான்மையா ரஜினிகாந்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான ஒரு கான்ட்ரவர்சி கேள்வி வரும்போது அதை தவிர்க்கிறது தான் பார்ப்பார் வந்து. நீங்க ஜெயிலர் 2 எப்படி இருக்குதுன்னா ஃபைனலா இருக்குது முடிய போகுது, இது கடைசி ஷூட்டிங் நடக்குது, இவ்வளவுதான் தருவாரு. காட்டி இவர் உட்காந்து வந்து பேசுறதுக்கான விஷயம் என்ன இவர் யாருக்கு ஆதரவு தர போறாரு என்னன்னு அது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காவே மாறி இருக்குது சைமன். அது வந்து இன்னைக்குதான் விஜய் அவர்கள் வந்து வெளியே வந்திருக்காரு. இதுக்கு முன்னாடி வந்து பரப்புரை பண்றதுக்கு எந்த ஒரு சாத்தியக்கூறுகளும் இல்லாம இருந்துச்சு. பெர்மிஷன் ஒண்ணு கிடைக்கல, இல்லைன்னா 1 hour பெர்மிஷன் தராங்க அப்படின்னு இவங்க ரிஜெக்ட் பண்றாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது ஒரு குளத்தூர்ல தான் நினைக்கிறேன், எங்கன்னு சரியா தெரியல, ஒரு இடத்துல வந்து விஜய் அவர்களுடைய பொம்மையை எடுத்துட்டு போய் வாக்கு சேகரிச்சிருக்காங்க. நேற்று திடீர்னு விஜய் அவர்களுடைய ஸ்டண்ட் டபுள்பாங்கல்ல, அந்த மாதிரி யாரோ ஒருத்தரை கூட்டு போய் வாக்கு சேகரிச்சிருக்காங்க. இதெல்லாம் தாவேக்காவுக்கு ஒரு பிளஸ்ஸா இருக்குமா இல்ல மைனஸா இருக்குமா சார்? இல்ல இது வந்து ஒரு காலகாலமா நடக்கிற ஒரு விஷயம். இப்ப கூட தான் நடக்குது. எம்ஜிஆர் மாதிரி வேஷம் போட்டுன்னு போய் நிக்கிறது. இறந்தவங்களுக்கு வேஷம் போடுவாங்க சார், உயிரோடு இருக்கவங்களுக்கு இல்ல உங்களுக்கு ஏங்க எவ்வளவு அந்த நாடு இந்த கலைஞர்கள் சார் அது ஒரு இதை கிளப்புறதுக்காக பண்ணுவாங்க. தலைவரை எப்படி சார் நீங்க பொம்மை எடுத்து போனது இதுதானே வந்து அது என்ன இருக்குது வந்து உங்களுக்கு வந்து இப்ப வந்து அந்த மாஸ்க் கொடுப்பாங்க இல்லையா, அதுவும் அதே மாதிரிதான் உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு வகையில வந்து பிரச்சாரத்தை கொண்டு போகணும், இல்ல அன்பினுடைய வெளிப்பாடா கூட அது இருக்கலாம். அது ஒரு விமர்சனமா யாரும் ஒரு பெரிய விமர்சனமா யாரும் இது பண்ணலையே. இல்ல விஜய் அவர்கள் வந்து வெளியே வரமாட்டேங்கிறாரு அப்படின்றதுக்காக இதை வச்சு இதுதான் வெளியே வர முடியாததுக்கான காரணத்தை சொல்லியாச்சு, வெளியே வந்தாச்சு. இதுக்கப்புறம் வந்து ஒரு நம்ம சொல்றது விஜய்க்கு சப்போர்ட் தாண்டி விஜய் இடத்துல வேற யாராவது இருக்காங்க அப்படின்னா கூட வச்சுங்களேன். ஒரு இவ்வளவு பெரிய ஒரு நடிகர் வரும்பொழுது அந்த கூட்டம் வந்துதான் அவன் கட்டுப்படுத்தவும் முடியாது வந்து. நீங்களும் வேணா
இவ்வளோ கூட்டம் வராங்க, இவ்வளோ இதுவா இருக்கிறாங்க, நீங்க பாட்டு அசால்ட்டா போற இருக்கலாம் போயிட்டு இருக்கீங்களே, என்னங்க உங்களுக்கு அப்படின்ற அந்த கேள்வியும் வரும். அந்த கேள்வி கண்டிப்பா வரும். ஒரு இளநீர் கொடுத்ததுக்கு அது வாங்கி குடிக்க கூடாது. அதுக்கே வந்து பல பேர் வந்து இது சொல்லியிருந்தாங்க வேணாங்க அப்படின்னு. கிழவோ ஒருத்தர் போட்டிருந்தார் வந்து இதை கரும்பு ஜூஸ் கொடுத்து தான் மறைந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு பிரச்சனை ஆச்சு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் மட்டும் தான் இது ஜாகிரதையா இருக்க வேண்டிய ஒரு விஷயம். நீங்க அசால்ட்டா போனாலும் என்ன பண்ணுங்க, அதுவும் ஒரு விமர்சனம் வரும். நீங்க என்ன இவ்வளவு பேர் உங்க பின்னாடி வராங்க, நீங்க போறீங்கன்னு போகாம இருந்தாலும் வந்துடும். இந்த பொம்மை விவகாரம் யாரும் ஒன்றும் பெருசா அதை எனக்கு தெரிஞ்சு அது ஒரு பெரிய விஷயமா பேசுறதா தெரியல. இது காலகாலமா நடக்கிறது தான் இது. இந்த எலெக்ஷன் வந்து 50 வருஷத்துக்கு ஒரு தடவை வர்ற எலெக்ஷன் மாதிரி இது வந்து மக்களுக்கும் எனக்கும் இருக்கிற ஒரு பந்தம் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் வந்து அவர் பேசியிருக்காரு சார். இது வந்து அவர் மோஸ்ட்லி டார்கெட் பண்ணுறது அந்த ஜென்சி வாக்காளர்கள் அண்ட் ஆல்சோ உமன் ஓட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். உரிமை தொகையை வந்து திமுக கவர்மெண்ட் தான் சார் எடுத்துட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் இவங்க ஒரு 1500 ரூபாய் சேர்த்து வந்து கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் விமன் ஓட்டர்ஸ் வந்து டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை, அது வாய்ப்பு இருக்குமான்னு தான் இன்னைக்கு திருநெல்வேலி கூட்டத்திலே அந்த பார்த்தீங்களா வந்து ஃபுல்லாக பெண்கள் தான் மிக அதிகமாக இருந்தாங்க. அது வாய்ப்பாக மாறுதான் தாண்டி விஜய்க்கு ஒரு பெண்கள் மத்தியில் ஒரு ஆதரவு இருக்குது. வந்து இப்போ மக்களே என்ன நினைப்பாங்க, எங்களுடைய வரிப்பணம் தானே, அதை தானே நீங்கள் கொடுக்குறீங்க. யாராக இருந்தாலும் வந்து அது டிஎம்கே கொடுத்தாலும் தான், ஏடிஎம்கே கொடுத்தாங்கன்னா, காங்கிரஸ் கொடுத்தாங்கன்னா, பிஜேபி கொடுத்தாங்கன்னா, நாங்கள் கட்டுற பணம் தானேப்பா, எங்களுக்கு நீங்கள் தானே கொடுக்குறீங்க அப்படின்ற ஒரு இதுக்கு வந்தாச்சு. அதை தாண்டி இப்போ விஜய் போகிற இடத்துல நீங்கள் சொல்கிற மாதிரி ஜென்சி கிட்ஸ், அப்புறம் வந்து இந்த 35 வயதுக்குள்ளே இருக்கிறவர்கள், பெண்களுடைய இன்னைக்கு திருநெல்வேலியில் அவ்வளோ பெண்கள் கூட்டம் வந்திருந்தாங்க. வந்து இருக்கும்பொழுது அது ஒரு பெரிய ஆதரவாக மாறி இருக்கு. ஆனால் இது வந்து நம்ம சொல்லிடலாம், வந்து இது பண்ணலாம், ஒரு ஆரோட மாதிரி கூட சொல்லலாம். ஆனால் கண்டிப்பாக மே 4ஆம் தேதி தான் இதனுடைய இது என்னன்னு தெரிய வரும். பேசுறதுன்னா நம்ம பேசிடலாம். எடப்பாடி தொகுதியில மட்டும் தாவேகா வந்து போட்டியிடல. அது வந்து அஃபிஷியலா எலெக்ஷன் கமிஷன் இதுலேயே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. எதனால சார்? ஏன்னா இவங்க வந்து எல்லா இடத்துலையும் டார்கெட் பண்ணியிருக்காங்க. பட் ஒரு தொகுதியில் மட்டும் போட்டியிடல, அதுவும் ஏடிஎம்கேவோட தலைவர் தொகுதியில் மட்டும் போட்டியிடல அப்படின்னும் போது நிறைய சந்தேகங்கள் வருது. கண்டிப்பாக அந்த கான்ட்ரவர்சி சந்தேகங்கள்லாம் நிறைய சோசியல் மீடியாவில் எழுப்பியிருக்காங்க. அது எந்த அளவுக்கு சாத்தியம் கிடையாது. வந்து நீங்கள் சொன்ன மாதிரி 233 தொகுதியிலும் கரெக்டாக வேட்புமனு கரெக்டாக பண்ணியிருக்காங்க. அது எழுத்துப்படை இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. 2 பேருக்குமே கேன்சல் பண்ணியிருக்காங்க. 2 பேருமே ஒருத்தர் டம்மி வேட்பாளர் போடுவாங்க, அவங்களையும். அப்புறம் அந்த வேட்பாளரே காணாம போயிட்டாருன்றாங்க. இதெல்லாம் இருக்கும்போது நீங்க சொல்ற மாதிரி ஒரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கிற தொகுதி அப்படின்னா அதுக்கு இதுவா 2 விதமா இவர் வந்து விஜய் வந்து ஒரு மறைமுகமான ஆதரவு கொடுக்குறாரு அதிமுகன்னு ஒரு பேசுறது எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. வந்து நீங்க பாருங்க கூட்டத்துல வந்து அவர் டிஎம்கே வெர்சஸ் டிவிகே வெர்சஸ் டிஎம்கே தான் பேசுறாரு. அதிமுக எங்கேயாவது இது பண்றாரு அப்படின்னு ஒரு கட்டத்துல வந்து அதிமுகவுடைய செருக்கு கூட்டமோ ஏதோ ஒரு பொதுக்குழு கூட்டமோ நடக்கும்போது கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து விஜய் சார்ந்த கட்சியினர் யாரும் நீங்க அதிக அளவில் விமர்சிக்காதீங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. அதன் பிறகு வந்து அவர் விஜய் கூட வந்து ஒரு என்ன சொன்னார், ஒரு ஊழல் கட்சி அப்படின்னு சொன்னபோது சில பேர்லாம் கொந்தளிச்சு நிறைய முன்னாள் அமைச்சர்கள்லாம் பேசுனாங்க. அது இப்போ இந்த மாதிரியான டவுட் எழுப்பி இருக்கிறாங்க. வந்து அதுல ஏன்னா அரசியலுக்குள்ள எது ஒன்னாலும் இருக்கலாம். மேபி எனக்கு அது மாதிரியான அப்படிலாம் விஜய் இவ்வளவு தூரம் எழுச்சியா வந்து ஒரு இதுக்காக விட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்களுக்குள்ள வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அப்படின்னா வெறும் யூகம் தானே கண்டி. உண்மையிலேயே அவங்களுடைய வேட்புமனு தப்பான இதுவா அப்படின்னு. ஏன்னா இவ்வளவு தொகுதி இருக்கும்போது அப்படி பார்க்க போனா வந்து பெரம்பூர், திருச்சி, கிழக்குல கூட என்ன வேணாலும் கண்டுபிடிச்சிருக்காங்கல்ல. அதனால வந்து அந்த வேட்புமனுல ஏதோ பிரச்சனை இருக்குன்னு தான் எனக்கு தோணுது. ஓகே சார், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி சார்.